இந்த திருத்தியமலை பார்த்தோம் அப்படின்னா சுமார் 30 படிக்கட்டுகள் வந்து காணப்படும். அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? 30 வருடம் வாழ்ந்தவங்களும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவங்களும் கிடையாது அப்படின்னு. எவர் ஒருவர் இந்த திருத்தியமலை தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த 30 படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்று, இந்த தலத்தில அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து வழிபாடு செய்றாங்களோ, அவங்களோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊரோட திருநாமம் திருத்திய மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாரி பெண் குழந்தைகளை பெத்து வைத்திருக்கக்கூடியவர்கள், பெண் குழந்தைகள வந்து கட்டிக் குடுத்த இடத்துல அவங்களோட கணவர் வந்து ஏதாவது வந்து தீய பழக்கவழக்கங்களுக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் அம்பாளை வழிபாடு செய்ய வைக்கும் பொழுது, தீய பழக்கவழக்கங்களுக்கு ஆளானவங்க வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து திருத்தியமலை ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கு வந்து தலையெழுத்து மாறணும், நமக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்து பொறக்கணும் அப்படின்னு ஒரு நேரம் வரும்பொழுது தான் இந்த திருத்தியமலை தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும் தாயினும் நல்லாளையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும். நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு இந்த மூலிகை அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் சிவபெருமானோட பாதத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த இரட்டை முனிவர்களும் வந்து கிளி ரூபத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க. கிளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அகத்தியர் மற்றும் பிருகு மகரிஷியை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக தான் காணப்படும். அதுவும் பாருங்கள் சிவபெருமானோட பாதத்துக்கு கீழேயே வந்து அந்த இரட்டை கிளிகள் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுது. இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்துக்கிறதுனால் என்ன நன்மைகள் என்றால், இந்த எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பதற்காகவும், இந்த பகுதி மக்களை நோய்களிலிருந்து காக்கப்படுவதற்காகவும், இந்த ஆலயத்திற்கு பெரும் புனிதம் சேர்ப்பதற்காகவும், இந்த 3 நோக்கத்திற்காக தான் இந்த திருமூல அறக்கட்டளை சார்பாக இந்த இயற்கை மூலிகை அபிஷேகம் தொடர்ந்து மாதத்தில் 2 முறை அமாவாசை பௌர்ணமிக்கு நடைபெற்று வருகிறது என்பதை இறைவனோட அருளால் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 14வது ஆன்மீக யாத்திரை வருகின்ற 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து ஒரு நாள் ஆன்மீக யாத்திரையாக வந்து தொடங்கும். இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவெல்லியங்குடி தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோலவில்லி ராமர் ஆலயம், திருவெல்லியங்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய சோழீஸ்வரர் தலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆலயம், சண்டிகேஸ்வரர் அவதார தலமான சேங்கனூர் மற்றும் சண்டிகேஸ்வரரோட முக்தி தலமான திருவாய்ப்பாடி, சோழபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவேஸ்வர ஆலயம், சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற சோழபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயம், திருப்பனந்தாளியில் அருள் பாலிக்கக்கூடிய அருணஜடேஸ்வரர் ஆலயம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராவுகால வேளையில் மட்டுமே காட்சியளிக்கும் கொரநாட்டு கருப்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய பெட்டிகாலியனை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2250. இந்த கட்டணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை டீ அல்லது காபி வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 96558969 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2250 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மேலும் இந்த யாத்திரை குறித்த விவரங்கள் அறிய 7994347966 அப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இந்த யாத்திரை பற்றி மேலும் அறிந்து கொள்ளலாம். நன்றி. ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய திருத்தியமலை திருத்தலத்தில் எடப்பாடி திருமூலர் மூலிகை அறக்கட்டளை சார்பாக ஆடி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு 126வது தலமாக 108 மூலிகைகளை கொண்டு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதருக்கும் தாயினும் நல்லாள் அன்னைக்கும் 108 மூலிகை அபிஷேகம் வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது. அந்த மூலிகை அபிஷேகத்தை தரிசனம் செய்ய தான் இப்போ நம்ம வந்து திருத்தியமலைக்கு வந்து சென்றுட்ருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேருந்து வசதிகள் வந்து சரியான முறையில் வந்து கிடையாது. வாத்தலை, திருப்பைஞ்சிலி, முசிறி போன்ற பகுதியிலிருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தனி வாகனத்தில் வர்றது தான் வந்து சிறந்ததாக இருக்கும். வாத்தலையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி முசிறியிலிருந்து புலிவலம் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய தண்டலைப்புத்தூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து சுமார் ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. தண்டலைப்புத்தூர்லேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நிறைய ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. நீங்கள் வந்து இந்த ஆலயம் வந்து கிராமத்தில் இருக்கிறனால இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ச்சகரை வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதாவது நாளைக்கு இந்த ஆலயத்துக்கு வரீங்க அப்படின்னா வரத்துக்கு முன்னாடி நாளே இந்த ஆலயத்தோட அர்ச்சகருக்கு வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டுட்டு வரலாம். ஆலயத்தோட அர்ச்சகரோட தொலைபேசி எண் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அவரை வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற தலங்களை வந்து மூலிகை அபிஷேகம் நடைபெறக்கூடிய நேரத்திலும் சரி அல்லது நடைபெற்று முடிந்த பிறகும் வந்து நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முப்பிணிகளை வந்து
தீரும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. திருமூலர் சித்தர் வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மூலிகை அபிஷேகத்தை வந்து செய்திருக்காரு. இந்த 108 மூலிகை அப்படிங்கிறது 108 தேவதைகளை வந்து குறிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து திருத்தியமலை ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். நமக்கு வந்து தலையெழுத்து மாறணும், நமக்கு வந்து ஒரு நல்ல காலம் வந்து பொறக்கணும் அப்படின்னு ஒரு நேரம் வரும்பொழுது தான் இந்த திருத்தியமலை தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பெரியநாதரையும் தாயினும் நல்லாலையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும். திருத்தியமலை ஏக புஷ்ப பெரியநாதர் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 5000 ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக காணப்படுது. 5000 ஆண்டு பழமை வாய்ந்த தலத்தை ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் வந்து கட்டியிருக்காங்க. அதன் பிறகு ராஜேந்திர சோழன் காலத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயமானது புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் வந்து செய்யப்பட்டிருக்கு. வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ரெட்டை கிளைகள் வந்து காணப்படும். இந்த ரெட்டை கிளைகள் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் மற்றும் பிருகு முனிவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஜோடியாக தான் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இருப்பாங்க. நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு இந்த மூலிகை அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் சிவபெருமானோட பாதத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த இரட்டை முனிவர்களும் வந்து கிளி ரூபத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க. கிளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த அகத்தியர் மற்றும் பிருகு மகரிஷியை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக தான் காணப்படும். அதுவும் பாருங்கள் சிவபெருமானோட பாதத்துக்கு கீழேயே வந்து அந்த ரெட்டை கிளிகள் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுது. சித்தர்களை வந்து இந்த மாதிரி கிளி ரூபத்தில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கிறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். சித்தரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தரிசனம் பண்ணிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரையும் தாயினும் நல்லாலையும் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதரை வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் ஏக புஷ்ப பிரியநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அதாவது வந்து ஒரு யுகத்துக்கு வந்து ஒரே ஒரு முறை பூக்கக்கூடிய பூவை வந்து விரும்பி சூடிய கோலத்தில் வந்து இந்த தலத்தில் இறைவன் காணப்படுறதுனால அவரோட திருநாமம் வந்து ஏக புஷ்ப பிரியநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அம்பாலோட திருநாமம் தாயினும் நல்லாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. நம்ம பெத்தெடுத்த தாயை காட்டிலும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆலயத்துக்குள்ளார செல்றதுக்கு முன்னாடி ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த திருத்தியமலை பார்த்தோம் அப்படின்னா சுமார் 30 படிக்கட்டுகள் வந்து காணப்படும். அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, 30 வருடம் வாழ்ந்தவங்களும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவங்களும் கிடையாது அப்படின்னு. எவர் ஒருவர் இந்த திருத்தியமலை தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 30 படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊரோட திருநாமம் திருத்தியமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கக்கூடியவர்கள் பெண் குழந்தைகளை வந்து கட்டி கொடுத்த இடத்துல அவங்களோட கணவர் வந்து ஏதாவது வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் அம்பாலை வழிபாடு செய்ய வைக்கும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளானவங்க வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கவங்க என்னோட பையன் வந்து தீய வழியில் இருக்கான், பொறுப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தலத்தில் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து வழிபாடு செய்ய வைக்கும் பொழுது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளானவங்களை வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் வந்து திருத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வழங்குவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக காணப்படுது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அகத்தியர் வந்து இந்த தலத்தை வந்து 1 கோடி முறை வந்து கிரிவலம் வரதா வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுதினமும் வந்து அகத்தியர் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாகவும் திருத்தியமலையில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்திபவன் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 துவாரங்கள் வழியாக சிவபெருமானை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் நந்திபவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த 12 துவாரங்கள் அப்படிங்கிறது 12 ராசிகளை வந்து குறிக்கக்கூடியது. 12 ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் ஏதாவது வந்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். 12 ராசிக்காரர்களும் இந்த துவாரங்கள் வழியாக சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். நந்திபவனை தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் வந்து வழிபாடு செய்திடலாம். ஒரு மாட கோயில் அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா படிகள் வந்து ஏறி செல்லுது. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணிடலாம்.
இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வாசனை மலர்களை வந்து வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட லிங்க திருமேனி பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து சாற்றக்கூடிய அந்த மாலையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்து சற்று வந்து சாய்ந்த அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இந்த இடத்துல ஒரு நந்தி பவன் அருள் பாலிக்கிறாரு. நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 துவாரங்கள் வழியாக சிவபெருமானை வந்து தரிசனம் செய்யக்கூடிய நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணோம். அடுத்ததாக மேலே வந்தோடனே இந்த இடத்துல வந்து மூலவருக்கு எதிரில் வந்து இன்னொரு நந்தி பவன் வந்து காணப்படுறாரு. அவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து வலம்புரி விநாயகர் சர்ப்பத்தோடு வந்து காணப்படுறாரு. இந்த வலம்புலி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது பிள்ளையார்பட்டி தலத்துக்கு சென்று அந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். வலம்புரி விநாயகர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஏக புஷ்ப பிரியநாதர். மூலவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆலயத்தோட பிரகாரங்களெல்லாம் நம்ம வந்து வலம் வந்து முடிச்சிடலாம். அதன் பிறகு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் மற்றும் அம்பாளுக்கு வந்து 108 மூலிகை அபிஷேகம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது. அதனையும் வந்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த 108 மூலிகை அபிஷேகத்தை வந்து செய்யக்கூடிய நிறுவனர் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையோட அந்த நிறுவனர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள் நமக்கு இந்த மூலிகை அபிஷேகத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாம் சிவமயம் சித்தர்மயம். ஆதிசக்தியின் அனிஷ்டத்தினாலும் சிவபெருமானின் அருளாலும் சித்தர்களும் முனிவர்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக மூலிகையால் அபிஷேகம் செய்து நாம் வாழும் பிரபஞ்சத்தை மிக சிறப்புடன் வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். 4000 ஆண்டுகளுக்கு பிறகு திருமூலர் சித்தரின் வழிகாட்டினால் 2021 ஆண்டு முதல் இன்று வரை 126வது கோயிலாக திருத்தியமலை ஏக புஷ்பநாதர் ஆலயத்தில் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இந்த மூலிகை அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிறதுனால என்ன நன்மைகள்னு சொல்லுங்க. சரி, இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்துக்கிறதுனால என்ன நன்மைகள் என்றால், இந்த எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பதற்காகவும் இந்த பகுதி மக்களை நோய்களிலிருந்து காக்கப்படுவதற்காகவும் இந்த ஆலயத்துக்கு பெரும் புனிதம் சேர்ப்பதற்காகவும் இந்த 3 நோக்கத்திற்காக தான் இந்த திருமூலர் அறக்கட்டளை சார்பாக இந்த இயற்கை மூலிகை அபிஷேகம் தொடர்ந்து மாதத்தில் 2 முறை அமாவாசை பௌர்ணமிக்கு நடைபெற்று வருகிறது என்பதை இறைவனோட அருளால் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறீங்கம்மா? ஐயாவோட ஒரு 90 கோயில் பயணம் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு மாற்றங்கள்லாம் இருக்காங்கம்மா? நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்ததுங்க. அது வந்து சரியாயிடுச்சுங்க. பேக் பெயின் இருக்கும். 1/2 மணி நேரம் கூட ட்ராவல் பண்ண முடியாது, உட்கார முடியாது. அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. மூலிகை தொடர்ந்து எடுத்துக்கும் போது ஒரு மனிதனோட உடம்புல என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனை வியாதிகளும் குணமாகுதுன்னா எங்களுக்கு கூட பயணம் மாட்டாங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம். இந்த மூலிகை அபிஷேகத்தை தொடர்ந்து இந்தியாவில் பாயக்கூடிய 9 நதிகளுக்கும் 12 ஜோதிர்லிங்கத்துக்கும் இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்று இந்த அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, இந்த தமிழகத்தில் பாயக்கூடிய இந்த காவேரி அன்னைக்கு புனிதம் சேர்ப்பதற்காக இந்த ஐப்பசியில் இந்த அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று அறக்கட்டளையின் சார்பாக ஒரு முடிவு எடுத்திருக்கப்படுகிறதுங்க. அப்படி நடந்தால் இந்த எல்லாரும் இது தெரிஞ்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொண்டு காவேரி அன்னைக்கு புனிதம் சேர்த்து பயன்பெறுமாறு திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக 108 கோயில் ஸ்தல வரலாறு அடங்கிய புக்கு, சாப பாவ விமோச்சனங்கள் அடங்கிய புக்கு, 108 கோயில் ஸ்தல வரலாறு 1,00,000 புக்கு மக்களுக்கு தானமாக இதை தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இந்த ஆன்மீக சேனல் எடுத்து நடத்தக்கூடிய என்னுடைய நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த எங்களுடைய திருமூலர் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான முறையில் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள் இந்த மூலிகை அபிஷேகத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பௌர்ணமியில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த பௌர்ணமியில் வந்து இந்த மலையை வந்து கிரிவலம் வரும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு முறை இந்த மலையை கிரிவலம் வந்தால் 100 அரச மரத்தை கிரிவலம் வந்த பலனும், 1000 வில்வ மரத்தை வலம் வந்த பலனும், 10,000 வன்னி மரத்தை வலம் வந்த பலனும், 1,00,000 வேப்ப மரத்தை வலம் வந்த பலனும் நமக்கு வந்து ஒருங்கே வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய அந்த திருத்திய மலையை வந்து 1 கோடி முறை வந்து கிரிவலம் வரதான் வந்து சொல்லப்படுது.
வந்து சூரிய பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வலம் வந்துட்டு இருக்கோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா வலம்புரி விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இவரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும். ஏன்னா சர்ப்பத்தோடு அந்த விநாயகர் காணப்படுறதுனால அந்த விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த இடத்துல வந்து நர்த்தன கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. நர்த்தன கணபதி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து ஏக பாத தரிசனத்தோடு வந்து காணப்படுவார். அதாவது வந்து தட்சிணாமூர்த்தியோட பாதத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுவார். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்துக்கு வந்து இந்த தட்சிணாமூர்த்தியோட பாதத்தை வந்து அதாவது வந்து அவங்க தேர்வு எழுத செல்றதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு தேர்வுக்கு செல்கிறாங்க, எழுத்து தேர்வு JEE நீட்டு போன்ற தேர்வு செல்றதுக்கு முன்னாடி அல்லது வந்து முழுஆண்டு பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசாங்க பதவிக்கு வந்து தேர்வு எழுத செல்றதுக்கு முன்னாடி இந்த தட்சிணாமூர்த்தியோட பாதத்தை வந்து மாணவ மாணவிகள் வந்து தரிசனம் செய்துட்டு போய் தேர்வு எழுதும் பொழுது அந்த தேர்வில் வந்து நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகளும் உழுவாண்டு தேர்வு எழுத செல்றதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட அந்த பாதத்தை வந்து வழிபாடு செய்துட்டு போகும் பொழுது அவங்க வந்து தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான சாபங்கள் மற்றும் தோஷங்களை வந்து திருத்தி அமைக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால தான் இந்த தலம் வந்து திருத்திய மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு. மகாவிஷ்ணு வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மகாவிஷ்ணுவுக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து வள்ளி தேவானை சமேதராய் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த மாதிரி மகாவிஷ்ணுவும் முருகபெருமானும் வந்து நேருக்கு நேர் அருள் பாலிக்கக்கூடிய தலத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும். முருகபெருமானுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா உமா மகேஸ்வரர் இருவரும் வந்து ஒரே சிலையில் வந்து காணப்படுறாங்க. இந்த உமா மகேஸ்வரரை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்தில் இருந்து உமா மகேஸ்வரர் மற்றும் இந்த முருகபெருமானுக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து விவாகரத்து வரைக்கும் சென்றுருவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்களும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். அடுத்ததாக மகாலட்சுமி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னைக்கு வந்து 16 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து 16 விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியும் சொர்ணாகர்ஷ்ண பைரவரும் நேருக்கு நேர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பைரவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வந்து நேரடி பார்வையில் வந்து பார்த்த அமைப்பில் காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருகும். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களோட பெண் குழந்தைகளுக்கு வந்து நகை செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி மற்றும் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்க நகை வந்து சேமிப்பு வந்து செய்யக்கூடிய அந்த நிலை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல துர்க்கையினை வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கையினை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார். அவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தோட அந்த கட்டுமானங்கள்லாம் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வரும். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வந்து நாம் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திர நிலையெல்லாம் நீங்கி நமக்கு வந்து தேவையான அளவுக்கு செல்வம் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்து நீங்கும். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சாபங்களையும் நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி பெண் சாபத்தை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தெரிந்தோ தெரியாமலோ பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது அநீதிகள் இழைத்து அதனால் வந்து பெண்களோட கண்ணீருக்கு ஆளாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து அவதிப்படக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும். பெண் சாபம் நீங்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் அன்னையை வந்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்கள் வந்து காணப்படுறாங்க. நவகிரகங்களை வந்து வழிபாடு செய்துட்டு நவகிரகங்களை வந்து வலம் வரும். நவகிரகங்களை தரிசனம் செய்து முடித்த பிறகு சொர்ணாகர்ஷ்ண பைரவரையும் வந்து தரிசனம் பண்ணிடலாம். அதற்கு அடுத்ததாக இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வலம் வரும்போது அப்படியே இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு காலகட்டத்தில் பறந்து விரிந்து விஸ்திரமான நிலப்பரப்புடன் மலை குன்றுகளால் சூழப்பட்ட ஊராக இந்த திருத்தியமலை வந்து காணப்பட்டது.
இந்த திருக்கோயிலுக்கு திரு தேசமலை என்றும் திரு தேஜோமலை என்றும் வேறு பெயர்களும் வந்து காணப்படுது. மேலும் இந்த தலம் வந்து நட்சத்திர தோஷ நிவர்த்தி தலமாக வந்து காணப்படுது. தேவ அறிக்கை மலரை வந்து சிவபெருமான் வந்து விரும்பி சூடி கொண்டது. பிருகு, அகத்தியர் உள்ளிட்ட எண்ணில் அடங்காத மாமுனிகள் வந்து வழிபாடு செய்த தலமாகவும், சூரிய பகவான் வந்து தனித்து வழிபாடு செய்த தலமாகவும், முருகபெருமான் சத்துரு சம்கார மூர்த்தியாக காட்சியளிக்கக்கூடிய தலமாகவும், தட்சிணாமூர்த்தியை வந்து பாத தரிசனத்தோடு காட்சியளிக்கக்கூடிய தலமாகவும், பிரிந்த தம்பதிகள் மன ஒற்றுமைக்காக வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறை பார்த்துடலாம். ஒரு மகா சிவராத்திரி நாளில் நாரதர் தேவலோகத்தில் உள்ள ரிஷிகளிடம் பூலோகத்தில் ஒரே ஒரு முறை பூக்கும் தேவ அர்கவல்லி அப்படிங்கிற மலரினால் சிவபெருமானை பூஜை செய்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மலர்களையும் கொண்டு பூஜை செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரிஷிகளிடம் வந்து நாரதர் வந்து கூறுறாரு. இதனால் அனைத்து முனிவர்களும் சிவபூஜையில் சிறந்தவரான பிருகு மகரிஷியை வந்து தேர்வு செய்து அந்த மலரை காண வேண்டி கேட்டுக்கொள்கிறாங்க. முனிவர்கள் அனைவரும் பிருகு மகரிஷியிடம் கேட்டு கொண்டிருக்கணுங்க. அந்த தேவ அர்கவல்லி மலரை வந்து காண வேண்டி பூ உலகில் உள்ள பல இடங்களில் வந்து பிருகு மகரிஷி வந்து தவம் செய்கிறாரு. இவ்வாறாக சிங்கமனரி அடுத்து திருக்கலம்பூரில் வந்து தவம் செய்தபோது அங்கு வந்து ஒரு வாழை மட்டையானது பிரான்மலை, குளக்குடி, நெடுங்குடி வழியாக அந்த முனிவருக்கு வழிகாட்டி இறுதியாக திருத்தியமலை வந்ததும் அந்த வாழை மட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைஞ்சு போயிருது. அந்த நேரத்தில் திருத்தியமலையில் மாமுனிவர் அகத்தியரும் அவரோட துணைவியார் லோபமாதாவும் மலையை சுற்றி வலம் வர்றதை வந்து அப்போ வந்து பிருகு மகரிஷி வந்து பார்க்குறாரு. பிருகு மகரிஷி அகத்திய முனிவரிடம் தேவ அர்கவல்லி மலரின் ரகசியத்தை வந்து கேட்டு அறிகிறாரு. அதாவது அந்த மலர் வந்து எப்படிப்பட்டது, அது எப்போ பூக்கும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தெல்லாம் வந்து கேட்டு அறிகிறாரு. இந்த வரலாறை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சத்ரு சம்கார முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. முருகபெருமானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய அந்த சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். இந்த முருகபெருமான் சன்னதிக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுனை வந்து காணப்படும். இந்த சுனையில் தான் வந்து அந்த தேவ அறிக்கை மலர் வந்து பூக்கும் பொழுது அதோட பிம்பம் வந்து இந்த சுனையில் தான் வந்து தெரிஞ்சதாக வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து முதலாக அகத்திய மகரிஷிக்கும் பிருகு மகரிஷிக்கும் அந்த மலரோட பிம்பம் வந்து இந்த சுனையில் தான் வந்து காணப்பட்டிருக்கு. இந்த சுனையை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறதே வந்து நாம் செய்த பெரும் பாக்கியம். அகத்தியரிடமிருந்து தேவ அர்கவல்லி மலரோட ரகசியத்தை கேட்டு அறிந்து கொண்ட பிறகு பிருகு மகரிஷி சிவலோகத்துக்கு சென்று தாம் வந்து அந்த மலரை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாரு. சிறிது காலத்துக்கு பிறகு பிருகு முனிவர் மீண்டும் திருத்தியமலை வராரு. அப்பொழுது அங்கிருந்த அகத்திய முனிவரிடம் மேலும் சில ரகசியங்களை வந்து கேட்டு அறிஞ்சிக்கிறாரு. அப்போது மலையின் மீது மிகப்பெரிய மரமும் அதில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து காணப்படுது. அகத்தியர் வந்து நான் வந்து கிரிவலம் வரும்பொழுது இந்த மரம் இல்லை, ஆனால் இப்போ வந்து திடீர்னு இந்த மரம் வந்திருக்கு, அதில் வந்து இந்த பறவைகள்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு மகா அதிசயம் வந்து நடைபெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி லோபமாதாவிடமும் பிருகு முனிவரிடமும் அகத்தியர் வந்து சொல்கிறாரு. இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அந்த மகா சிவராத்திரி நாளில் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பறவைகள் வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வான் உலகத்துக்கு பறந்து சென்று முக்தி அடைஞ்சிருது. அகத்திய முனிவர் வந்து பறவைகளின் பாஷையை வந்து தெரிந்தவர். அதனால் வந்து அவர் சொல்கிறாரு, தேவ அர்கவல்லி பூ வந்து அந்த பறவைகள் வந்து பார்த்துருச்சு, அதனால தான் அது எல்லாமே வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சிவலோகம் வந்து செல்றதா வந்து சொல்கிறாரு. பறவைகள் மட்டும் மலரை கண்டு கொண்டால் போதுமா, நம்மளும் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி பிருகு மகரிஷிகிட்ட வந்து சொல்கிறாரு. பிருகு முனிவர் வந்து சிறிது வருத்தப்படுறாரு. அதனைத் தொடர்ந்து அகத்திய முனிவர் வந்து முதல் முறையாக பிருகு முனிவரையும் லோபமாதாவையும் திருத்தியமலை குன்றின் மீது அழைத்து செல்கிறாரு. அங்குள்ள சுனை நீரில் தேவ அர்க பூவின் பிம்பத்தை அவர்கள் மூவரும் வந்து பார்க்குறாங்க. இதை கண்டு மூவரும் மகிழ்ச்சியுற்ற பொழுது சிவபெருமான் அந்த தேவ அர்கவல்லி பூவை சூடிக்கொண்டு சுயம்பூவாக அகத்தியர், லோபமாதா மற்றும் பிருகு மகரிஷிக்கு வந்து காட்சி தராரு. சிவபெருமான் வந்து அந்த தேவ அர்கவல்லி பூவை வந்து சூடிய கோலத்தில் பிருகு மகரிஷி வந்து தரிசனம் செய்ததும் அவருக்கு வந்து சிவலோகம் வந்து கிடைக்குது. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் வில்வ இலைகள் கொண்டும் ஆவுடையாருக்கு வந்து துளசி இலைகளாலும் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக 126வது தலமாக 108 மூலிகைகளை கொண்டு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதருக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு தேவையான அந்த பொருட்களை வந்து வைத்திருக்காங்க. இந்த 2 குடத்தில் பார்த்தோம் அப்படின்னா 108 மூலிகைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு குடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கும், இன்னொரு குடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் வந்து நடைபெறும். இவ்வாறு வந்து இந்த 108 மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற தலத்தை வந்து தரிசனம் செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முப்பிணிகளும் வந்து நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. மேலும் வந்து இந்த மாதிரி வந்து மூலிகை அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மூலிகையை வந்து நாம் வந்து பருகி வரும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய 4448 வகையான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக வந்து காணப்படுது.
இந்த ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு இந்த மூலிகை அபிஷேகம் நடைபெற்று முடிந்ததும் பக்தர்களுக்கு வந்து அந்த மூலிகையானது திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக பிரசாதமாகவும் விநியோகம் செய்யப்படும். இப்பொழுது வந்து அந்த மூலிகை அபிஷேகம் நடைபெறத்துக்கு முன்னாடி அந்த மூலிகைகள் மற்றும் அபிஷேகத்துக்கு தேவையான அந்த திரவியங்களை வந்து திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை நிறுவனர் திரு வெங்கடேஷ் மற்றும் அவரோடு சேர்ந்து அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் வந்து அந்த பொருட்களை வந்து எடுத்து வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வலம் வரக்கூடிய அந்த காட்சியை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கிறோம். இப்போ இந்த மூலிகை அபிஷேகம் வந்து செய்கிறதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த மூலிகை அபிஷேகம் வந்து எப்போ இருந்து வந்து செய்யப்படுது அப்படிங்கிற அந்த விவரங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆதிசக்தி மற்றும் சிவபெருமானோட அருளாலும் சித்தர்கள் மற்றும் முனிவர்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சத்தோட நலனுக்காக இறைவனுக்கு வந்து மூலிகை அபிஷேகம் வந்து செய்து வழிபாடு செய்திருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மூலிகை என்பது தேவதைகளின் தெய்வத்தன்மை வாய்ந்ததாக இருந்ததுனால அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் வந்து இறைவனை வந்து பூஜை செய்கிறதுக்கு மூலிகைகளை தான் வந்து முதன்மையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமூல சித்தரோட வழிகாட்டுதலின்படி 2021ஆம் ஆண்டு முதல் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தன்று தேவாரா பாடல் பெற்ற திருத்தலம் மற்றும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் இறைவனுக்கு வந்து மூலிகை அபிஷேகம் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தியமலை தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த மூலிகை அபிஷேகம் வந்து 126வது ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த மூலிகை அபிஷேகத்தின் சிறப்புத்தன்மை என்னவென்றால் 108 மூலிகைகளும் 108 தேவதைகளாக வந்து கருதப்படுறாங்க. சித்தர்களாலும் முனிவர்களாலும் இறைவனுக்கு வந்து மூலிகை அபிஷேகம் மட்டுமே செய்து நம் வாழும் பிரபஞ்சத்தை இறைவனின் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக வந்து சித்தர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகத்தை இறைவனுக்கு வந்து நாம் வந்து செய்து வழிபாடு செய்யும் பொழுது அதனை வந்து காணக்கூடிய மனிதர்களின் பூர்வ ஜென்ம பாவங்கள் வந்து நீங்குது. இந்த பிறவியில் வந்து பாவம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் தீய சக்திகளோட தாக்கம் வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து தாக்காமல் இருக்குது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கந்திஷ்டி ஓங்கழிப்பு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கந்திஷ்டி பிரச்சனைகளும் வந்து நம்மை விட்டு நீங்கும். இறுதியில் வந்து 108 மூலிகைகள் வந்து 108 தேவதைகள் இறைவனின் துணை கொண்டு மனிதனின் பிறவி பிணியை வந்து நீக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து இந்த 108 மூலிகைகளை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது 108 தேவதைகளோட துணையோடு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிணிகளும் நீங்கிறதா சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. சிவபெருமானுக்கு 108 மூலிகை அபிஷேகம் நடைபெற்று தீபாரதனையானது நடைபெறுது. நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்களே வந்து நேரடியாக இந்த மூலிகை அபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஏக புஷ்ப பிரியநாதருக்கு வந்து மூலிகை அபிஷேகம் வந்து நடைபெற்று முடிந்தது. அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லாளுக்கு வந்து மூலிகை அபிஷேகம் வந்து நடைபெற இருக்கிறது. அதனையும் வந்து பார்க்கலாம். இப்பொழுது இந்த திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை வந்து எவ்வாறு உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். திருமூல சித்தர் நந்தி தேவரோட சீடர் சிவபெருமான் 9 வேத ஆகமங்களை இமயமலையில் அமர்ந்துள்ள அமர்நாத் குகையில் முதலாக பார்வதி தேவிக்கும் இரண்டாவதாக நந்தி தேவருக்கும் வந்து உபதேசம் செய்கிறாரு. பிறகு தனக்கு உபதேசம் செய்யப்பட்ட அந்த 9 வேத ஆகமங்களை நந்தி தேவர் வந்து தனது சீடரான திருமூலருக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. திருமூலர் தனது குருவான நந்தி தேவரோட பாதங்களை வந்து தொட்டு வணங்கி அஷ்டமா சித்திகள், முதல் சித்தி அனிமா, அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல், 2வது சித்தி மகிமா, மலையை போல் வந்து பெரிதாக மாறுதல், 3வது சித்தி லகிமா, காற்றை போல் லேசாக மாறுதல், 4வது சித்தி கரிமா, மலைகளாலும் வாயுகளாலும் அசைக்க முடியாத பாரத்தை வந்து பெறுறது, 5வது சித்தி பிராத்தி, மனதால் நினைத்ததை வந்து யாவையும் வந்து பெறக்கூடியது, 6வதாக பிராகமியம், கூடு விட்டு கூடு பாயிறது, 7வதாக ஈசத்துவம், இறைவனிடம் தன் ஆணையை வந்து செலுத்துறது, 8வதாக வசித்துவம், அனைத்தையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்கிறது. இந்த மாதிரி வந்து 8 அஷ்டமா சித்திகளை வந்து பெற்று மனித குலத்தோட பிரிவினை மாயை வந்து வெல்றதுக்காக தனது குருவான நந்தி தேவர் மூலமாக தென்பகுதிக்கு வந்து திருமூலர் வந்து அனுப்பி வைக்கப்படுறாரு. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் போடிநாயக்கன்பட்டி குப்பதாசன் வளவில் வசித்து வந்த குப்பதாசன் கவுண்டர் மல்லிகா தம்பதியர்களுக்கு 20/5/1979ஆம் ஆண்டு பிறந்த திரு வெங்கடேசன் அவர்கள் தனது 21ஆம் வயதில் எடப்பாடி வெள்ளாண்டி வலசை சேர்ந்த நல்லத்தம்பி கவுண்டர் லட்சுமி தம்பதிகளின் மகள் கோகிலா என்பவரை 1999ஆம் ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் தேதி திருமணம் செய்துகிறாரு. திருமண பரிசாக மைத்துனர் அவர்களால் வழங்கப்பட்ட மனோரஞ்சிதம் மலர்ச்செடி வந்து வழங்கப்படுது.
அந்த மலர் செடியை பராமரித்து வந்ததில் 2 ஆண்டுகள் கழித்து 2001ஆம் ஆண்டு மார்கழி மாதம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. அப்பொழுது முதல் சுமார் 10 வருடங்களாக அந்த மலர் செடியில் தினந்தோறும் பூக்கும் மலர்களை பறித்து தனது மனைவி உதவியோடு 60 முதல் 80 மலர்களை மாலையாக கோர்த்து தினந்தோறும் எடப்பாடியில் அமைந்துள்ள நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்பாளுக்கு மாலையாக தினமும் சாற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த கடமையை செய்துட்ருக்காங்க. இந்த மலர் சேவை பார்த்தோம் அப்படின்னா அன்றாடம் தொடர்ந்து 10 வருடங்களாக காற்று மழை பாராமல் நடைபெற்றுருக்கு. இதனைத் தொடர்ந்து வெங்கடேஷ் அவர்களின் தந்தை 2004ஆம் ஆண்டு இயற்கையை எதிர்றாரு. அன்றைய தினம் தனது தந்தையை அடக்கம் செய்துவிட்டு தாம் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த மலர் சேவையை அம்பாளுக்கு மனம் கோணாமல் தொடர்ந்து செய்துட்ருக்காரு. இந்த மலர் சேவை அம்பாளின் அருளால் ஒரு நாள் கூட தடைபடாமல் 10 வருடங்கள் நடைபெற்றிருந்தது. இந்த மலர் சேவையை தொடர்ந்து அம்பாளோட அருள்னால 2011ஆம் ஆண்டு இமயமலையில் அமைந்துள்ள ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, மதுரா என 7 புனித தலங்களுக்கு திரு வெங்கடேஷ் யாத்திரை செல்றாரு. இதன் அருளால் 2015ஆம் ஆண்டு இமயமலையில் மற்றொரு பகுதியில் அமைந்துள்ள அமர்நாத், கைலாயம், நீல்கண்ட், குஜராத், கடல்கோவாவில் அமைந்துள்ள முக்கிய தலங்களை யாத்திரை சென்று வழிபாடு செய்கிறாரு. இதன் அருளால் 2017ஆம் ஆண்டு 12 ஜோதிர்லிங்க தலத்திற்கும் 30 நாட்களுக்குள்ள சென்று ஒரே நேரத்தில் தரிசனம் செய்து வராரு. இதன் அருளால் 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் பாயக்கூடிய 9 நதிகளுக்கும் யாத்திரை சென்று புனித நீராடி வராரு. இப்படி யாத்திரை சென்று வரும் வழியில் ஹரித்வாரில் ஒருவர் தன் முன் தோன்றி உலகம் எதிர்கொள்ள போகும் கொடிய தொற்று நோயை பற்றி வெங்கடேஷ் ஐயா கிட்ட எடுத்துரைக்கிறாரு. அதிலிருந்து உலக உயிர்களை காக்க தெய்வீக மூலிகளை பற்றி வெங்கடேஷ் ஐயாவுக்கு அந்த முனிவர் உபதேசம் செய்கிறாரு. 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்று நோயின் கோர பிடியில் உலகம் தத்தளித்த போது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் அமைந்துள்ள கஞ்சமலை சித்தர் கோயிலில் சித்திரை மாதம் பௌர்ணமி இரவில் ஒரு இடத்தில் தனிமையில் வெங்கடேசன் அமர்ந்திருந்த பொழுது அதிகாலை சுமார் 3:50 மணிக்கு ஒளிப்பிளம்பு ஒன்று வெளிப்பட்டு மனித உருவில் காட்சி தந்து, நீ இன்று என்னை நினைத்து நான் வாழ்ந்த மலையில் அமர்ந்திருக்கிறாய். தான் திருமூல சித்தர் ஹரித்வாரில் உன்னிடம் பேசியவர் இப்பொழுது வந்துள்ளேன் என்று கூறி இந்த மூலிகை அபிஷேகத்தின் தெய்வத்தன்மையை சில நிமிடங்கள் உபதேசம் செய்து ஒளிப்பிளம்பாக அவர் முன் காட்சியளித்து மறைஞ்சிடறாரு. அதன் காரணத்தினால மாதம் 2 முறை தானே அருகில் உள்ள மலைகளுக்கு சென்று 108 தெய்வீக மூலிகைகளை பறித்து தனது மனைவி மற்றும் மகன் உதவியோடு அரைத்து அபிஷேகத்துக்கு மூலிகையை தயார் செய்து இறைவனின் துணையோடு ஒவ்வொரு ஊரிலும் இருக்கும் பழமையான ஆலயங்களில் அபிஷேகம் செய்து ஆலயங்களுக்கு புண்ணியம் சேர்த்தும் அந்த பகுதி மக்களை பிணியிலிருந்து காத்தும் இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட ஆலய இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வரும் மனிதர்களின் கர்ம வினையை இறைவனின் துணை கொண்டு நீக்கியும் வருகிறார் திரு வெங்கடேசன் அவர்கள். இவ்வாறாக இவரது ஆன்மீக பணி தொடர்ந்து வந்த நிலையில் எடப்பாடியை தலைமையிடமாக கொண்டு திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றையும் நிறுவுறாரு. இந்த அறக்கட்டளையின் மூலம் இவர் ஒவ்வொரு ஆலயமாக சென்று ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களை கொண்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டும் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்யக்கூடிய இந்த ஆலயம் இவர் செய்யக்கூடிய அந்த 108 அபிஷேக தலங்கள் 126வது ஆலயமாக காணப்படுது. அபிஷேகம் முடிந்ததும் ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மூலிகை பிரசாதமாக வழங்கப்படும். இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயினும் நல்லால் அன்னை தரிசனம் பண்ணிக்கிறோம். பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு அழைத்து இங்கே இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்ய வைத்து அதன் பிறகு திருமணத்துக்கு வரன் பார்க்கும் பொழுது நல்ல வரன் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட பெண் குழந்தைகள் நம்ம கல்யாணத்துக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டில் ஏதாவது அந்த பெண் குழந்தைகள் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க அப்படின்னா இந்த தலத்துக்கு அழைத்து இங்கே இருக்கக்கூடிய தாயினும் நல்லாலை வழிபாடு செய்ய வைக்கும் பொழுது பெண் குழந்தைகளோட வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். மேலும் பெண்களுக்கு நம்ம ஏதாவது அநீதியை செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த அநீதி செய்தவர்கள் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த தாயினும் நல்லாளிடம் மனதால் மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பெண் சாப தோஷங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய அன்னையோட அருள்னால நீங்கும். இங்கே இருக்கக்கூடிய அன்னையோட திருநாமம் தாயினும் நல்லாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதாவது நம்மளோட பெத்தெடுத்த தாயை காட்டிலும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த தலத்தை பௌர்ணமியில் பெண்கள் கோலமிட்டவாறே கிரிவலம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும். அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்களுடைய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி
பெண்கள் வந்து தங்களோட கணவர் வந்து ஏதாவது வந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிருக்காங்க, தீய பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது வந்து ஆண்கள் வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இல்லை, அல்லது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம், அல்லது குடும்பத்தில் வந்து ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். சர்வ தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக திருத்தியமலையில் அருள் பாலிக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதர் மற்றும் தாயினும் நல்லால் ஆலயம் வந்து காணப்படுது. இப்பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து நடைபெறக்கூடிய அந்த பூஜையை வந்து பார்க்கலாம். நூற்றி 8 மூலிகை அபிஷேகம் நடைபெற்று முடிந்ததும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஏக புஷ்ப பிரியநாதருக்கு வந்து தீபார்த்தனையானது நடைபெற்றது. மூலவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம். இவ்வாறு வந்து மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற பிறகு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நாம் தரிசனம் செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய முப்பிணிகளும் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. மூலிகை அபிஷேகம் நடைபெற்று முடிந்ததும் இந்த ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையோட நிறுவனர் திரு வெங்கடேஷ் அவர்கள் சிவபெருமான் மற்றும் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த 108 மூலிகைகளை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக விநியோகம் செய்கிறாரு. இந்த மூலிகையை வாங்கி பருகும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய 4448 வகையான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.